பழனி சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தை சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் தொண்டர்கள் தங்கள் கட்சித் தலைவர் விஜய் போலவே சீருடை அணிந்து வந்து ஜனநாயக கடமையாற்றியது பொதுமக்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் புவனேஸ்வரியிடம் கேட்கலாம். புவனேஸ்வரி, வணக்கம். விஜய் பாணியில் வெள்ளை வேட்டி, காக்கி பேண்ட், சீருடையுடன் வந்து வரிசையில் நின்று வாக்களித்தது குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம் கீதா. இன்று சட்டப்பேரவை தேர்தல் காலை முதலே பாத்தீங்கன்னா விறுவிறுப்பா நடைபெற்று வருகிறது. இந்த முறை நடிகர் விஜய் தனது கட்சியை தொடங்கி முதல் முறையா அரசியல் களத்துல களம் காண்கிறார். முதல் தேர்தலை அவர் சந்திக்கிறாரு. இந்த சூழல்ல தான் அவருடைய ரசிகர்கள் வழக்கமாக விஜய் பிரச்சாரத்தின் போதெல்லாம் வெளியே வரும்போதெல்லாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வெள்ளை நிற சட்டையையும் காவி நிற பேண்டையும் அணிந்து இன்று அனைவருமே வாக்களிச்சிட்டு இருக்காங்க. அவருடைய ரசிகர்கள் எல்லாமே அந்த காக்கி நிற பேண்ட்டும் வெள்ளை நிற சட்டையும் பாத்தீங்கன்னா வாக்குச்சாவடிகள்ல பெரும்பான்மையா தமிழகம் முழுவதுமே பல்வேறு வாக்குச்சாவடிகள் இந்த உடையுடன் பல்வேறு பெண்களும் சரி ஆண்களும் சரி வாக்களிச்சுட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் பழனி சட்டப்பேரவை தொகுதியிலுமே தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களும் அந்த கட்சியின் தொண்டர்களும் தங்கள் கட்சி தலைவர் விஜய் போலவே உடை அணிந்து காலை முதலே தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிட்டு இருக்காங்க. இது குறித்த வீடியோக்களும் சரி, அது குறித்த புகைப்படங்களும் சோசியல் மீடியா முழுவதுமே ஆக்கிரமிச்சிருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வாக்களித்த பின்பு தங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸோட எல்லாரும் போட்டோ எடுத்து அந்த வெள்ளை நிற சட்டை காக்கி நிற பேண்ட்டுடன் போட்டோ எடுத்து தொண்டர்கள் ஆர்வமா அதனை சோசியல் மீடியாக்கள்ல பதிவு செய்து தங்கள் யாருக்கு வாக்களிச்சோங்கிறத குறிப்பிட்டே போட்டுட்டு இருக்காங்க. இது இப்போ மிகப்பெரிய அளவுல வைரலாக பேசப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முதல்ல என்னன்னா விஜய் ரசிகர்களால ஏதாவது குழப்பங்கள் வருமா, வாக்குச்சாவடிகள்ல பிரச்சனைகள் வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பல்வேறு குழப்பங்கள் இருந்த நிலையில அப்படி எதுவும் இல்லாமல் அவங்க வரிசையில நின்று வாக்களிக்கிறதா பல்வேறு இடங்கள்ல இருந்தும் தகவல்கள் இருக்கு. இன்று காலையிலே பாத்தீங்கன்னா பொதுவாக இன்று ஏதோ விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருந்தாலும் அவங்க தொண்டர்கள் எல்லாம் இன்று காலை 4 மணியிலிருந்தே முதல் வாக்கை செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ திரைப்படங்கள் வெளியாவது போலவே காலையில இருந்தே அந்த பூத்ல நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருந்து தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்த விஷுவல்ஸையும் நம்மளால பார்க்க முடியுது. இன்று பழனியில் இப்போ இந்த வீடியோ வைரலான நிலையில அடுத்தடுத்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் இது போன்ற வீடியோக்கள் வெளியாகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கீதா.